ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐயனார் துணை சீரியலில் நம்ம சேரனோட மனசை நம்ம சந்தாவை தவிர வேறு யாருமே ஒழுங்காக புரிஞ்சிக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்களாம் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆமாங்க, என்னதான் நம்ம சேரன் அந்த ராகவக்கிட்ட இந்த நடந்த உண்மையெல்லாம் சொல்லியிருந்தாலே கூட நம்ம நிலாவோ சோழனோ இவங்க ரெண்டு பேரும் நம்ம சேரனோட மனசை இந்த அளவுக்கு காயப்படுத்திருக்க கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்களா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஆமாங்க, நம்ம நிலா ரொம்பவும் கஷ்டப்பட்டிருக்காங்க, காயப்பட்டிருக்காங்க. அந்த ராகவ் வந்து நம்ம நிலா வந்து லவ் டார்ச்சர் பண்ணியிருக்கிறான் உண்மைதான். ஆனா அந்த ராகவ் நம்ம சேரன் கிட்ட எப்படி சொல்லி இந்த உண்மையை வாங்கினா அப்படின்ற விஷயத்த நம்ம சேரன் சொல்றாரு. இங்க பாருமா நிலா, அன்னைக்கு அந்த ராகவ் வீட்டுக்கு வந்திருக்கப்போ சோழனை நீ வந்து அவனுடைய மாமா பையன் கசின்னு சொல்லி தான் வந்து அறிமுகப்படுத்தின அப்படி சொல்லிட்டு அவன் வந்து பேச ஆரம்பிச்சான். அதனால தான் இல்லை நிலாவும் சோழனும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான் அப்படின்ற உண்மையை நான் தான் சொன்னேன். அதுக்கப்புறமா அவன் வந்து நோண்டி நோண்டி கேள்வி கேட்டு இருக்க சமயத்தில் தான் இந்த உண்மையெல்லாம் சொல்ல வந்தேன். நானாக வந்து இந்த உண்மையை சொல்லலை, அவனாக வேண்டடாக பிளான் பண்ணி இந்த விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டான். இதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? ஒன்று, நீயாவது வந்து அந்த ராகவ் வந்து என்னை இது மாதிரி லவ் டார்ச்சர் பண்ணுறான், அவன் தப்பாக மெசேஜ் பண்ணுறான், அவன் எங்கிட்ட வந்து தப்பாக நடந்துக்க பார்க்குறான், என்னை கல்யாணம் பண்ணிக்க பார்க்குறான் அப்படின்ற விஷயத்த நீயாவது எங்கிட்ட எப்பயாவது சொல்லியிருக்கிறியா? அப்படி சொல்லியிருந்தா நானாவது உஷாராக இருந்திருப்பேனா? இல்லை இந்த சோழனாவது வந்து எங்கிட்ட இதை சொன்னனா? அப்போ எப்படி நான் பொறுப்பாக முடியும்? நான் சாதாரணமாக வேலை செஞ்சுட்டு இருந்தேன், அவன் தான் வந்து என்னை பார்க்கணும் அப்படி சொல்லிட்டு ரெஸ்டாரண்ட்டுக்கு வர வச்சான். அவனாக தான் வந்து எங்கிட்ட வந்து இதை பற்றி பேச ஆரம்பித்தான். அவனே வந்து இதை நோண்டி நோண்டி கேள்வி கேட்டு இந்த விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டான். இதில் நான் என்ன தப்பு பண்ண சொல்லுங்களா? ஒருவேளை நீ எங்கிட்ட இந்த ராகவ பற்றின விஷயத்தை வந்து எங்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல. இதுக்கப்புறம் அந்த ராகவ் வந்து ஏதாவது கேட்டால் ஏதாவது ஒன்று சொன்னால் இதுக்கப்புறம் யாரும் வந்து சொல்ல வேண்டாம் அப்படி இப்படின்னு ஏதாவது யாராவது ஒருத்தர் சொல்லியிருந்தா நான் சொல்லியிருக்க மாட்டேன்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரன் வந்து மன்னிப்பு கேட்டாலையும், இல்லைங்க நீங்கள் பண்ணது தப்பு தான், என்னதான் இருந்தாலும் சோழனுக்கும் எனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்றதோட நிறுத்தியிருக்கணும், மற்றதெல்லாம் நீங்கள் பேசியிருக்க கூடாது, தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலாவும் வந்து நம்ம சேரனோட மனசை காயப்படுத்துறாங்க. அதே மாதிரி நம்ம சோழனும் ஒரு கட்டத்துக்கு மேலே போய் நம்ம சேரனை அடிக்கவே கொய்ய வாங்கிட்டாங்க. சேரனோட சட்டையை பிடிச்சிட்டு ஏன்னா இது மாதிரி பண்ண, எதுக்கு நான் இது மாதிரி பண்ணேன், அவன் கேட்டால் நீ சொல்லிடுவியா, ஏன்னா இது மாதிரி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரனை அடிக்கிற அளவுக்கு போயிட்டாங்க இந்த சோழன். இந்த சோழனோட பிஹேவியரே வர வர ரொம்ப தப்பாக இருக்குது. எதுக்கு எடுத்தாலையும் வந்து நம்ம பாண்டி அடிக்கிறது, இப்போது அவரை எடுத்து வளர்த்து நம்ம சேரனவே வந்து அடிக்க கை வாங்கிட்டாங்க இந்த சோழன். இதுக்கப்புறம் சேரனோட அருமை இந்த சோழனுக்கு சொல்லி புரிய வைக்க வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம சேரனோட மனசு ரொம்பவே நொடிஞ்சு போச்சு. இப்போ நம்ம சேரன் எங்கே போவாங்க? கடைசியில் நம்ம சந்தா கிட்ட போகிறாங்க. நம்ம சந்தா கிட்ட இங்கே நடக்கிற விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. நம்ம சந்தா இதை கேட்டு ரொம்பவே வருத்தப்படுறாங்க. இங்கே பாருங்க, இதுக்கப்புறம் உங்களோட அருமை அவங்களுக்கு தேவையில்லை, உங்களோட புனிதத்தை வந்து அவங்க வந்து புரிஞ்சிக்க மாட்டாங்க. இதுக்கப்புறம் வந்து நீங்கள் அந்த வீட்டுக்கு போக வேண்டாம், நாம் ரெண்டு பேரும் இந்த ஊரை விட்டு போயிடலாம், நாம் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம், கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த ஊரில் இருக்க வேண்டாம், அந்த வீட்டுக்கு போகவும் வேண்டாம், நாம் இந்த ஊரை விட்டு போனாதான் அவங்க நிம்மதியாக இருப்பாங்க. ஏன்னா நம்மளால் அவங்கள எதுக்கு கஷ்டப்படணும்? அந்த ஜோசியர் வேற, நீங்கள் அந்த வீட்டில் இருந்தாக்கா எந்த பொண்ணும் இந்த வீட்டுக்கு வந்து வரமாட்டாங்க, அது மட்டும் இல்லாமல் அவங்க கூட பிறந்தவங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதனால இதுக்கப்புறம் நம்மளால அவங்களுக்கு பிரச்சனை வேண்டாம், நாம் இந்த ஊரை விட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்தா சொல்ல, சரி சந்தா நீ சொல்கிற மாதிரி நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரணும். அந்த மனசு உடைஞ்சு போன அந்த மனுஷன் என்ன பண்ணுவாங்க சொல்லுங்கள்? பாவங்க, அழுற குழந்தைக்கு பால் கொடுக்குற மாதிரி நம்ம சேரனோட மனசுக்கு ஆறுதல் நம்ம சந்தா தாங்க. நம்ம சந்தா தான் வந்து சேரனோட மனசு தெளிவாக புரிஞ்சு வச்சுருக்கிறாங்க. அதனால் இதுக்கப்புறம் நம்ம சேரன் சந்தாவை மட்டும் நம்பணும். இந்த குடும்பம், அண்ணன் தம்பி இதெல்லாம் வந்து தேவையே இல்லை. எனக்கு அவங்களுக்கு வந்து நம்ம சேரனோட அருமை வந்து புரியவே மாட்டேங்குது. நம்ம சேரன் பண்ணது தப்பு தான், அதுவும் தெரியாமல் பண்ண தப்பு தானே. தெரிஞ்சு எவ்வளோ தப்பு பண்ணுறான் இந்த ராகவ். இந்த ராகவெல்லாம் விட்டுட்டு நம்ம சேரனை பிடிச்சி திட்டினா என்ன பண்ணுவாங்க? பாவங்க நம்ம சேரன். அந்த நிலாவுக்கு வந்து நம்ம சேரன் வந்து எவ்வளோ பாசத்தை காட்டியிருப்பாங்க. அப்படிலாம் பார்க்காம நம்ம நிலா வந்து உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா இல்லையா, உங்கள் மேலே வச்சிருக்கிற மரியாதையே போயிடுச்சு, நீங்கள்லாம் ஒரு பெரிய மனுஷனா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வாய்க்கு வந்த மாதிரி நம்ம சேரனை பேசுறது மிகப்பெரிய தவறு. அதே மாதிரி இந்த சோழனும் வந்து நம்ம சேரனை வந்து கையிட்டி அடிக்க போனது மிகப்பெரிய தவறு தான். அதே இடத்துல தான் அவங்க அப்பாவும் இருந்தாங்க. ஏண்டா அவனவே அடிக்க போறியா, நீ அவ்வளோ பெரிய ஆளா அப்படின்னு சொல்லிட்டு சோழனோட அப்பா அந்த சோழனை 2 போடு போட்டிருந்தா கூட எல்லாருக்கும் வந்து ஓரளவுக்கு ஆறுதலாக இருக்கும். நம்ம சேரனுக்கும் அடடா நமக்காக பேச ஒருத்தர் இருக்கிறார் அந்த வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சந்தோஷப்பட்டிருப்பாங்க. ஆனால் நம்ம பாண்டி அதை விடலைங்க. ஏண்டா அண்ணவே அடிக்க கை வாங்குவியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டி வந்து சோழனை வந்து கேட்டாங்க. அப்போ கூட நம்ம பாண்டி கிட்ட சண்டை போடுற மாதிரி தான் சோழன் பேசினாங்க. நல்ல வேளை வானதி இருந்ததுனால நம்ம பாண்டிக்கு சப்போர்ட் பண்ணி வானதி வந்து இந்த சோழன்கிட்ட சண்டை போட்டாங்க. ஆனால் அந்த வானதி கூட இந்த விஷயத்த பேசாம
ஓஹோ, உங்களுக்கு பொய்யா தான் கல்யாணம் ஆச்சா? நீங்க லவ் பண்ணதெல்லாம் பொய் தானா? அப்ப எதுக்கு எனக்கு மாமியார் மாரி இந்த வீட்ல நடந்துட்டு இருக்க? நீ என்ன அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்கரா? அப்படின்ற மாரி நம்ம நிலாவ பார்த்து இந்த வானதி வந்து இந்த பிரச்சனைய வந்து பெருசாக்க தான் பார்த்தாங்க. அதனால இதுக்கப்புறம் நீ இங்க இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டி என்ன பண்றாங்க, வானதிய இங்கிருந்து அனுப்புறாங்க. இதுக்கப்புறம் நம்ம சேரன் என்ன பண்றாங்க, நேரா வந்து சந்தா கிட்ட போயிட்டு இங்க நடக்கிற விஷயத்தெல்லாம் சொல்லி கண்ணுல தண்ணீர் விடுறாங்க. அவங்களோட கண்ணுல இருக்கிற அந்த தண்ணிய தொடச்சிட்டு, இதுக்கப்புறம் நீங்க கஷ்டப்படாதீங்க. உங்களால அவங்களுக்கு எதுக்கு கஷ்டம்? நாம இதுக்கப்புறம் இந்த ஊர்லயோ இந்த வீட்டுக்கோ வந்து போக வேண்டாம். நம்ம வெளியூருக்கு போயிடலாம். ஏதாவது ஒரு வீட பார்த்து நம்ம அங்கேயே இருந்துக்கலாம். நம்ம 2 பேரும் நம்மளுடைய வாழ்க்கைய தொடங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்தா, சேரன் இவங்க 2 பேரும் எடுத்திருக்கிற முடிவு ஓரளவுக்கு சரியான முடிவா தான் இருக்கும். ஏன்னா இப்போ இருக்கிற பிரச்சனையில் இவங்களுக்கு சேரனோட அருமை தெரியல. சேரன் இவங்களை விட்டு பிரிஞ்சு போனதான் அதனோட அருமை வந்து இங்கே இருக்கிற எல்லாருக்கும் தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நினைக்கிறேன். இந்த ராகவ பண்ண தப்பால் நம்ம சேரன் பாவம் பலிகடாவாயிட்டாங்க. இந்த சோழன் அந்த ராகவை போய் அடிச்சிருக்கிறான். இதனால அந்த ராகவ் நம்ம சோழன் மேலே போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணுவானா இல்லை அடியாளை வச்சு நம்ம சோழனை அடிப்பானான்னு தெரியல. இதுக்கப்புறம் கதைக்களம் எப்படி போக போகுதுன்றது மிகப்பெரிய ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஆனால் நம்ம சேரன் இல்லாத ஒரு நிலைமை இந்த குடும்பத்துக்கு வந்தால் தான் நம்ம சேரனோட நிலைமை புரிய வரும், நம்ம சேரனோட அருமை புரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். நம்ம சோழன், நிலா இவங்களுக்கெல்லாம் வந்து நம்ம சேரன் இல்லாத நிலையில்தான் சேரன் இருந்துன்னு தான் என்ன பண்ணியிருப்பார், நம்மளுக்கு ஆறுதல் சொல்லியிருப்பார் அப்படின்ற ஒரு நினைப்பு இவங்க 2 பேரோட மனசில் வரும். இந்த பிரச்சனையெல்லாம் உண்டா இருக்காது. அவங்க வந்து எல்லாத்தையும் வந்து சாதாரணமாக சமாதானப்படுத்தியிருப்பார் அப்படின்ற ஒரு நினைப்பு அவங்க 2 பேரோட மனசில் வந்து நம்ம சேரனை தேட ஆரம்பித்தாதான் அவங்களோட அருமை தெரியும். ஆனால் தேட ஆரம்பித்தாலும் கூட நம்ம சேரன் இவங்க கண்ணில் படாமல் அவங்க 2 பேரும் சந்தா, சேரன் இவங்க 2 பேரோட வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லிட்டு உங்களுக்கு எதுவும் கருத்து இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் முறையாக வரைக்கும் நான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி. மீண்டும் நாளை சந்திப்போம்.